ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சண்டே ஸ்பெஷல் சிக்கன் 65 வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வித் எலும்பு ரசம். ஓகேவா? அதுக்கு தனியாக அதாவது சதை தனியாக எலும்பு தனியாக எடுத்து வச்சாச்சு. எலும்பு ஃபுல்லாக ரசத்துக்கு, சதை ஃபுல்லாக 65 பண்ணுறதுக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது எலும்பு. நம்ம இப்போ என்ன பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம எலும்பை உள்ளே போட்டு மஞ்சள் உப்பு போட்டு வேக வைக்கலாம். ஓகேவா? ரசத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வேக வைக்கலாம். ஃபஸ்ட்டு எலும்பை நல்லா மஞ்சள் உப்பு வாட்ரு போட்டு வேக வச்சிட்ருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து வரட்டும். அது ஒரு சைடு வரட்டும். இங்கே இந்த சைடு இந்த சைடு வெந்து வர்றதுக்கு மூடி வச்சாச்சு. இது ரசத்துக்கு நம்ம எலும்பு ரசத்துக்கு எலும்பை வேக வச்சிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு 65 சிக்கன் 65 பண்ணலாம். ஆயிலில் காய வச்சுருந்தேன் ஏற்கனவே. இப்போ நெக்ஸ்ட்டு ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு 65 ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கு என்னென்ன மிக்ஸ் பண்ணேன்னா 65க்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர், சிக்கன் 65 மசாலா, அடுத்து வத்தல் பியூர் வத்தல் தூள், அப்புறம் சால்ட்டு, உப்பு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சா போதும். இல்லை அப்படியே கூட எடுத்து போடலாம். அவ்வளோ இதாகிடும். எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்ட்டு. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டிலலாம் என்னென்னு சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக கிரிப்ஸியாக வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் போட்டு எடுத்ததை பிள்ளைங்க சாப்பிட்டாங்க. போட்டு எடுக்கும்போது இது நெக்ஸ்ட்டு எடுத்து போட்டுட்ருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம பண்ணுறதே குழந்தைங்களுக்காண்டி தானே. ஓகேவா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் உங்கள் வாண்டுங்கள்லாம் எப்படி பண்ணுவாங்களா என்னன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வாண்டுங்களாம் அப்படி தான் அம்மான்ட்டு வந்துடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன ரசத்துக்கு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து போட்டுட்டு ஃபுல்லாக 65 முடித்து எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். எலும்பு ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், மறுபடியும் கொஞ்சம் பொரிச்சு எடுத்து முடிச்சுட்டு, அதாவது இந்த வேலையை முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு தான் நம்ம எலும்பு ரசம் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, எப்படி நீங்களாம் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன். டேஸ்ட் எல்லாமே உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா வெந்து வந்தது அந்த அப்படி பொரியாக வருது. இல்லை இந்த கொதிக்கிற தன்மை என்னென்னது நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அதாவது தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதாவது இப்போ தான் புதுசாக மேரேஜ் பண்ணியிருப்பாங்களா, அவங்களுக்கு சொல்லித்தரேன், கற்றுக்கோங்க. ஓகேவா? ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம எலும்பு கொஞ்சம் வேக போட்டோம்னா ரசத்துக்காண்டி வெந்துட்டுன்னு பார்க்கலாம். எப்படி ரெடி ஆகி வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம ரசம் ரெடி பண்ணதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். வாங்க, அவங்க எப்படி வந்துருக்கு. இது கொழுப்புலாம் கொஞ்சம் ஆயில் மாதிரி வந்திருக்கு. நல்ல வாசனை அடிக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?
பார்க்கலாம். அதோட கொஞ்சம் வந்து இடையில வந்து மிளகு தூள் வந்து மிக்ஸ் பண்ணேன். ஓகேவா, அதை காட்ட முடியல. மஞ்சள், உப்பு, மிளகுத்தூள், சிக்கன் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறமா இது வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. தக்காளி 3 தக்காளி, பூண்டு, வத்தல், 4 மிளகாய், அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்த சிக்கன் எலும்பு. ஓகேவா, அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போது நம்ம கடாய் அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பூண்டை போட்டு வதக்கிக்கலாம். பூண்டு கொஞ்சம் வதங்கி வரட்டும், அந்த வாசனை பச்சை வாசனை போட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து வதங்கி வரட்டும், ஒரு 5 நிமிஷம் வதங்கினா அந்த பூண்டு வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பச்சை வாசனை போய் நல்லா வாசனை அடிக்கும். அப்புறமா தக்காளி வத்தல் போட்டேன். அதுக்கப்புறமா தக்காளி போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கணும். நல்லா தக்காளி நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எலும்பு ரசத்துக்கு நம்ம புளி சேர்க்க போகிறது கிடையாது, நல்லா இருக்காது. அதனால் தக்காளி மட்டும்தான், புளி சேர்த்தா நல்லா இருக்காது. நல்லா வதக்கி நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 10 நிமிஷமாக நம்ம வதக்கி விடலாம். ஓகே, ஓகே பாருங்கள், வதங்கி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சிக்கன், நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சுருந்தோம்ல மிளகு பொடி, அதையும் வந்து இதோட மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து எவ்வளோ தேவையான உப்பு அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ரசம் எவ்வளோக்குள்ள தேவைப்படுதோ அவ்வளோக்குள்ள தண்ணியும் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா நம்ம வேக வச்ச தண்ணியை வச்சுமே ரசம் வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் குழஞ்ச தண்ணியை ஊற்றி ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, கடைசியில் மல்லித்தலை போட்டு இறக்கியாச்சு. இது வந்து சாதம். நெக்ஸ்ட்டு ரசம், மல்லித்தலை போட்டு எவ்வளோ இதாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு இதை விட அதிகமாக தெரியும்னா எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இதான் நம்ம சிக்கன் 65 எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.